அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தினேஷ், அட்டைக்கத்தி தினேஷ், லபர்பந்து தினேஷ் நடித்த பிளாக் பல்சர், கருப்பு பல்சர் 2 அப்படிங்கிற ஒரு படம், கருப்பு பல்சர் அப்படிங்கிற ஒரு படம். அதில் வந்து ஃபஸ்ட் டைம் அவர் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான ரோல் இயக்குனர் முரளிகிருஷ்ணா எனக்கு கொடுத்தாரு. அவர் பேசிக்கலி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு. டைரக்டர் ராஜேஷ் அவர்களுடைய உதவி இயக்குனர். என்னை வந்து வீட்டில் அப்ரோச் பண்ணி அந்த கதை சொன்னப்பே ரொம்ப பிடிச்சி போச்சு. படத்தில் ஒரு மிக இம்பார்ட்டண்ட் ஒரு கேரக்டர், 2 பீரியடில் வரா மாதிரி. அட்டகத்திய தினேஷ் 2 அப்படிங்கிற மாதிரி இதில் நானும் வந்து 2 கெட்டப்பில் வரேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன். படம் அப்படின்னு பார்க்குறப்போ நிச்சயமாக ரப்பர் பந்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். வர ஜனவரி 30 வந்து ரெட் ஜெயின் தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பெரிய திரையரங்குகள் கிடைச்சிருக்கு. படத்தில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு பொங்கல் செலிப்ரேஷன் மூடு வந்து இந்த படத்தில் முழுக்க இருக்குது. ஜல்லிக்கட்டு காளையாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு தினேஷ். அவருடைய 2 கதாபாத்திரமும் இருவேறு பரிமாணங்கள் இருக்குது. அதுதான் அதில் பாராட்டத்தக்க ஒன்று. அதை வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். தஞ்சாவூரில் தங்கி நாங்கள் ஒரு வாரம் ஜல்லிக்கட்டு மட்டும் எடுத்தோம். ரியல் ஜல்லிக்கட்டுலேயே கேமரா கொண்டு வச்சு அசிஸ்டன்ட்ஸோட வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கூட்டம் ஓட்டிட்டு இந்த படத்தை அவர் ஷூட் பண்ண விதம் வந்து ரொம்ப அருமை. அந்த எபிசோட்ஸ்லாம், அந்த ஃபுட்டேஜஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் அர்ஜய் நடிச்சிருக்காரு. அண்ணன் அன்சூர் அலி அண்ணன் நடிச்சிருக்காங்க. கதாநாயகி அவங்க மதுனிகா இதில் அறிமுகமாயிருக்காங்க. வேற யாரு? ரேஷ்மா வெங்கட். இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. வழக்கம் போல் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்காக உங்களுடைய இணையதள வலையதள பக்கங்கள்லையும் பதிவுகள்லையும் இதை பதிவேற்றி நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த கருப்பு பல்சர் படத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு படமாக இந்த கருப்பு பல்சர் படத்தை இயக்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தயாரிக்கிற சூழ்நிலையும் எனக்கு வந்துடுச்சு. அதனால் இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் படமாக இது நான் பண்ணியிருக்கேன். நான் எம் ராஜேஷ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்தில் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல இந்த கதையை எங்கள் டைரக்டர் கிட்ட தான் சொன்னேன். அவர் இது டபுள் ஆக்ஷன் சார், ஜல்லிக்கட்டு சம்மந்தமான கதைன்னு சொன்னேன். டேய் இவ்வளோ பெரிய கதையாக இருக்குது, இதை நீ எப்படி தான் எடுப்பேன்னு கேட்டார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு ஒரு சேஃபான கதையாக போயிடலான்னு சொன்னார். இல்லை சார், இது நான் ஃபஸ்ட்டு படமாக எடுக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு ஹீரோவை அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லும் போது இந்த கதை காலத்துக்கு டபுள் ஆக்ஷனுக்கு நான் நிறைய ஹீரோவை ட்ரை பண்ணேன். அதுக்கு அற்புதமாக ஆப்டாக அமைஞ்சது அட்டகத்தி தினேஷ் சார் மட்டும்தான். அவர் வந்து ஃபஸ்ட் இந்த கதையை கேட்கறதுக்கு கொஞ்சம் அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் பிஸியாக இருந்தார். அந்த டைமில் ரப்பர் பந்து ஷூட்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வர சொன்னார். கதையை வந்து அவர் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 மினிட்ஸ் கம்மியாக தான் கேட்டார். கதையை கேட்டார். அந்த ஜல்லிக்கட்டு எபிசோடு மட்டும் தான் நான் ஃபுல்லாக சொன்னேன் அவர்கிட்ட. அந்த கதையை கேட்டவுடனே அவர் இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை நான் பண்ணுற முடியும். நான் ரப்பர் பந்துக்கு அப்புறம் 100 கதை கேட்டிருக்கேன். 100 கதையை நான் நிறைய ஒத்துக்கலை, பட் நான் இந்த கதையை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் வந்து, அதாவது நான் தயாரிப்பாளர்ன்றதுனால இந்த படத்தை நான் வந்து எல்லாமே டபுள் கால் ஷீட் தான் போட்டேன். சிங்கிள் கால் ஷீட்டே படத்தில் கிடையாது. 1.5 கால் ஷீட்டு, டபுள் கால் ஷீட் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த ஒரு ஹீரோவும் டபுள் கால் ஷீட்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்னிங் 9 o'clock 7 o'clock கேமரா வச்சுன்னா நைட்டு 2 வரைக்கும் போவோம். ஸோ இதை வந்து சத்தியமாக அது தினேஷ் சார் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு இந்த டைமில் அட்டகத்தி தினேஷ் சாருக்கு இப்போ கெத்து தினேஷாக மாறி இருக்காரு. அது இல்லாமல் இப்போ நம்ம படத்தில் விஆர் தினேஷாக போட்டுருங்க, அப்புறம் கருப்பு பல்சர் ஹிட்டாகவும், அப்புறம் கருப்பு பல்சர் தினேஷ்னு போடணும் அடுத்த படத்தில். அதனால் இனிமேல் எனக்கு வந்து விஆர் தினேஷ்னே எல்லா படத்துலையும் பேர் போட்டுருங்கன்னாரு. அப்புறம் வேட்டுவம் அவர் படத்தில் ரஞ்சித் அண்ணா இயக்கத்தில் வேட்டுவம் வருது. அதை வந்து அவர் லீடு பண்ணுறாரு. ஆரியாலாம் நடிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த படத்தில் விஆர் தினேஷ்னு பேர் வருது. கருப்பு பல்சருக்கு அப்புறம் அந்த படம் வருது. நம்ம விஆர் தினேஷ்னு போட்டிருக்கோம். இது முழுக்க ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். ஃபுல் கமர்ஷியல் தான். படத்தில் காமெடி வந்து அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃப்ராங்க்ஸ்டர் ராகுல் காமெடி பண்ணியிருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம்னா, எனக்கு இந்த படத்துக்கு பெரிய தூணாக இருந்தது மன்சூர் சாரும், சரவண சுப்பையா அண்டு அர்ஜய். இவங்க 3 பேருமே வந்து நான் அது வில்லனை ஸ்கெட்ச் பண்ணும்போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு வச்சா அந்த வில்லன் வந்து வேறு லெவலில் இருக்கணும்னு பிளான் பண்ணேன். அதை வந்து நான் பிளான் பண்ணி நான் மலையாள வில்லன்னு எவ்வளோ தெலுங்கு வில்லனாக ட்ரை பண்ணேன்.
பட் அஜய் வந்து பர்ஃபெக்டாக உட்காந்தாரு. ஏன்னா ஒரு க்ளோஸ்அப் சுல்தான் படம் நான் பார்த்தேன். அதில் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே சென்டர் ஆஃப் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அது க்ளோஸ்அப் ஷாட் தான். அது வந்து அஜய் சார் அற்புதமாக ஆப்டாக உட்காந்தாரு. அவரை புக் பண்ணேன் ஃபஸ்ட்டு கதை சொல்லி. அவரும் டக்குன்னு பிடிக்க முடியல. அப்புறம் அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் அதிகாரியாக வரணும், ஜல்லிக்கட்டு ப்ளஸ் ப்ரெசன்ஸில் வரணும். அது யார் நான் பிளான் சரவண சுப்பையா சார்கிட்ட கதை சொன்னேன். அவரும் கேட்ட வார்த்தை. ஆனால் அவர் ஒரு சிட்டிசன் மிகப்பெரிய வெற்றி படம், பெரிய ஒரு கண்டென்ட் உள்ள படத்தை இயக்கியிருக்காரு. அவரு கேட்ட கவசு இது இவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருக்குது, ஜல்லிக்கட்டு ஃபஸ்ட்டு படமாக தொடுறீங்க, வேறு இதில் பெரிய இஷ்யூலாம் வைக்கிறீங்க, இது என்ன ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டார். தினேஷோட 2வது படம் விசாரணைக்கு அப்புறம். விசாரணைக்கு அப்புறம் சாருக்கு 2வது படம். அவர் கேட்ட கொஸ்டின் இது பெரிய கண்டென்ட்டாக இருக்குது, பண்ணுறீங்களா தம்பின்னு கேட்டார். சார் நான் ராஜேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் எங்கள் டேரக்டர்கிட்ட கற்றுன திரைக்கதையில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாகவும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் அந்த ஜல்லிக்கட்டை வச்சு நான் பிளான் பண்ணி பண்ணேன். அப்புறம் சரவண சுப்பையா ஸ்பாட்டில் பார்த்துட்டு தம்பி ஒரு பெரிய டேரக்டர் ஒரு 3 பேர் சொன்னார். சொல்லிவிட்டு இவங்க லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுவீங்க தம்பின்னாரு. சார் அது ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் விட முழுக்க இந்த படம் ஃபுல்லாக வரவர் யாருன்னா சார் மன்சூர் சார் தான். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு டபுள் கால் ஷீட் தான். டபுள் கால் ஷீட்டில் போகும்போது சாரை கேரவன் நிற்கும், கேரவன் உள்ள ஏற்றவே விட மாட்டேன், ஸ்பாட்லேயே தான் நிற்கணும் உட்காரனா. அவர் சொன்ன வார்த்தை, டே இது வரைக்கும் எந்த டேரக்டரும் இவ்வளோ வேலை என்ன வாங்கலடா, கேரவனை பார்க்க தான் வைக்கிறேன், உள்ளே ஏற்றவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை போடுவார். இருந்தாலும் எனக்கு செம்மையாக அதாவது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே டே நைட்டு பண்ண மாட்டாங்க. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டில் அவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த படத்து கதைக்காகவும் நான் ஜெயிக்கணுன்றதுக்காகவும் டீமாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. மன்சூர் சாருக்கு இந்த டைம் நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஹீரோயின்ஸ் மதுனிகா, தேங்க்யூ மதுனிகா. அப்புறம் ரேஷ்மா வெங்கட், அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ரேஷ்மா வெங்கட்டும் ஷூட்டில் இருக்காங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அட்டகை தினேஷ் சார் மார்னிங் லைனுக்கு வந்தார். முரளி நீங்கள் நல்லபடியாக இதை இப்போ பொங்கல் செலிப்ரேஷனை பண்ணுங்கள், நான் ப்ரெஸ் மீட்டு அந்த ப்ரெஸ் ஷோலாம் கலந்துக்கிறேன் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். கண்டிப்பாக ரப்பர் பந்துக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு வருது. நடுவில் அவர் படம் ஒன்று வந்தது, அந்த படம் கலையரசன்லாம் பேரா பண்ணாங்க. பட் இந்த படம் முழுக்க இவர் மட்டும் தான் ஹீரோ, டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் ரப்பர் பந்துக்கு அப்புறம் அவருடைய கெத்து வந்து இந்த படத்தில் கன்டினியூ ஆகுது. ஸோ அது தெரிவிச்சுக்கிறேன். அதுதான் தினேஷ் சாரோட படமாக இதை நினச்சி நீங்கள் இது பண்ணுங்கள். அவர் கண்டிப்பாக அடுத்து மீட்டிங்கில் ப்ரெஸ் மீட்டு அண்டு யூடியூப் ப்ரெஸ் மீட் அண்டு ப்ரெஸ் ஷோ எல்லாத்துக்கும் வந்துடுவார். ரொம்ப நன்றி சார். கை தட்டி முடிக்க சார். ரொம்ப நன்றி. அனைத்து தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டராக வந்திருக்கேன். அது இல்லாமல் தயாரிப்பு ரொம்ப சவாலாக இருந்தது. 2த்தையும் ஏற்று பண்ணதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம் எல்லாருக்கும். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. இது வந்து என்னோட 3rd படம் அண்ட் இது வந்து நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணுறேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தினேஷ் சார் கூட வந்து நடித்தது வந்து ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளஸ் என் கூட நடிக்கலைனாலும் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் ரெட் ஜெயின் வாங்கியிருக்காங்க படத்தை, அதுவும் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் நன்றி. எல்லாரும் படம் பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பிளாக் பல்சர் இந்த படம் வந்து முரளி சார் இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படம் வந்து ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் கமர்ஷியலாக போயிருக்காரு. படம் அங்கே ஒர்க் பண்ணும் போதே எங்களுக்கு வந்து இந்த படத்தை எப்படா ஸ்க்ரீனில் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தாரு எனக்கு. ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டை ஷூட் பண்ணும் போது அவ்வளோ ஒரு பரபரப்பு இருந்தது. நானும் ஒன்றும் பார்க்கல, ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இல்லை. அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். அதை சாரை வச்சுட்டு சொன்னேன். ஏன்னா என்னோட ரோல் மாடல் அவருக்கு மீறி நெகட்டிவ் அப்படின்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆள்றவன் அதை விட நெகட்டிவாக இருக்கான். இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் நான். சரி சார். ஆல் நெகட்டிவ்ஸ் ரோலிங் தி கண்ட்ரி. மகுடத்துக்கு அப்புறம் ஆமாம், மகுடம் சாரோட நான் வந்து விஷால் சாரோட படத்தில் இப்போ அடுத்த ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் சாரோட நான் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். கெத்து தினேஷோட இது எனக்கு 2வது படம். ஏன்னா ஃபஸ்ட் படம் வந்து நான் உள்குத்து அப்படின்ற ஒரு படம் அவரோட நான் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய படங்கள் போயிட்டுருக்கு இப்போ லைனப்பில். எங்கள் டீமுக்கு நீங்களும் ஆதரவு கொடுக்கணும். நன்றி. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். கருப்பு பல்சரின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த கருப்பு பல்சர் பொங்கல் முடிஞ்சு ஒரு இனிப்பான ஒரு சினிமா பார்த்த ஞாபகப்படுத்தும் இந்த பொங்கல். ஜனவரி 30ஆம் தேதி வருது.
எல்லாருமே வந்து இந்த படத்தை பாருங்கள். ஒரு பொங்கல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் உள்ள ஒரு படமாக இது அமையும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இவங்க பார்ப்பாங்க, மக்களை பார்க்க வைக்க சொல்லுங்க. ஆமாம், மக்களை நீங்கள் பார்க்க வைக்க சொல்லுங்கள். அது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட்டை முழுசாக இன்னும் அதிகமாக பிரசவில் பார்த்த நீங்கள் எல்லாமே அது வந்து பளிச்சுன்னு சொல்லிடுங்க. எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நன்றி, சந்தோஷம். பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். கருப்பு பல்சர் படத்தில் வந்து நான் ஹீரோயினியோட அம்மாவா பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் முரளி சார், அதில் ஒர்க் பண்ண கேமரா டெக்னீஷியன் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை நான் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். நான் நிறைய படங்கள் பண்ணாலும் ஒவ்வொரு படமும் இதுலையாவது வெளியில் தெரிஞ்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இன்னும் நான் ஓடிட்டுருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். கலாக்கி நீங்களும் எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சார் கூடலாம் நான் சேர்ந்து நடிக்கலையே தவிர அவங்க நடித்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். உங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கே எதுவுமே மக்கள்கிட்ட ரீச் ஆக போகிறதில்ல, அதனால் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்காக ரொம்ப நன்றி. கருப்பு பல்சர் படத்தில் நான் தினேஷ் சாரோட தங்கச்சியாக நடிச்சிருக்கேன். என்னோடய பேர் ரேகா குமணன். எனக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண முரளி சார் அண்ட் டீமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தினேஷ் சாருக்கு மட்டும் தங்கச்சியாக இல்லாமல் இந்த டீம்லேயே என்னை எல்லாருமே அப்படி தான் நடத்துனாங்க. என் பேரே யாருக்கும் தெரியாது, செட்லேயே வந்து எல்லோரும் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக சப்போர்ட் அண்ட் லவ் எல்லாமே கிடச்சிது. இது ஆக்சுவலாக நான் நடித்தப்போ இது என்னோடய முதல் படம். ஸோ அப்போ அந்த சப்போர்ட் ரொம்ப தேவையானது, அது எல்லாமே கிடச்சிது. ரொம்ப நன்றி சார். உலகத்தில் ரொம்ப ரொம்ப பழமையான முதல் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகைன்னா பொங்கலாக தான் இருக்கணும், இருந்தே ஆகணும். பொங்கலாக தான் இருந்து வந்திருக்கு. 1000 2000 வருடங்கள் முன்பிருந்து உலகத் திருமகனின் குடியான பெருங்குடி மக்களின் புது பானையில் பொங்க வச்சு கொண்டாடி, அந்த காலத்தில் இனிப்பு பொங்கல்லாம் சர்க்கரை கண்டுபிடிக்கப்படாமல் இதில் தென்னை மரம், அந்த அந்த வெள்ளைக்கட்டிகள் இனிப்பு பொங்கலில் நான் படித்த புத்தகத்தில் அந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியமான பொங்கலாக செஞ்சு சீச்சிட்டு அதை உள்ளே போட்டு கிண்டி ரொம்ப அசத்தலான பொங்கல் கொண்டாடி வந்திருக்காங்க. இது மாடர்ன் டேஸில் இங்கே நாமெல்லாம் அவர்களோட உரிமையை பறிச்சுக்கிறோம். இது ஏழை குடியானவர்களின் விவசாயிகளின் பண்டிகை. அவங்க நல்லா வாழணும், அவர்கள் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படணும். வழக்கமாக பொங்கல்லாம் பார்த்தா 13 படம் 12 படமெல்லாம் வரும். அந்த நான் கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்களெல்லாம் எல்லாம் நிறைய படங்கள் வரும். அந்த விதத்தில் நீங்கள் பொங்கலுக்கு வந்திருக்கணும். கண்டிப்பாக சார். ஏன் வரல? ஐயா தலைவர் படம் வருதுன்ட்டு, பெரிய 2 படம் வருதுன்ட்டு வரல. எப்போவுமே நீங்கள் பின்னாடி நிற்கணும். எது முந்து நம்ம கையில் இல்லை, நீங்கள் ஏன் பின்தங்கிட்டு இல்லை? இந்த நல்ல தேதிகளை உபயோகப்படுத்தியிருக்கலாம். அந்த வகையில் எனக்கும் மன கஷ்டம். விஜய் படம் வந்து என் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன். முதல் ஷோ இல்லாட்டி முதல் நாள் பார்த்துருவோம். குடும்பத்தோடு மொத்தமாக பார்ப்போம். முதல் நாள் பார்த்துருவோம். அந்த வகையில் இது ஜனநாயகன் பார்க்க முடியல. இதில் பல அரசியல் இருக்குது. அதை இங்கே பேச விரும்பலை. இது சும்மா வாங்க கிண்டிட்டு போங்கன்னு சொன்னார். இங்கே வந்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மீடியாவும் வந்திருக்கீங்க. செலிட்டியும் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி பண்ணுறாரு. முதல் தயாரிக்கிறாரு, இயக்கமும் செஞ்சுருக்காரு. சரவண சுப்பையோட நடித்தெல்லாம் எனக்கு பாக்கியம். இல்லை, நடிகர் தினேஷ் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப எளிமையானவர். அவர் இந்த சினிமாவுக்கே ஃபிட்டாகாத ஒரு மனிதர். அதாவது யதார்த்தம். நம்ம விக்ரம் இருப்பார், ஆனால் இது இன்னும் ஒரு விக்ரம் மாதிரி. அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியே வச்சுட்டு பேசாது. குழந்தைய விட குழந்தை. ஆமாம், இப்போ வந்திருக்க வேண்டியவர் அந்த மதுரையில் பாரஞ்சித் படத்தில் ஒரு கெட்டப்பில் இருக்கனால வெளியே வரலன்னு சொன்னாங்க. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. நீங்கள் எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அந்த கருப்பு பல்சர், கருப்பு சூர்யா படத்தில் நடிச்சிருக்கேன். அதுவும் இதுவும்
கருப்பு பல்சரு, அது கருப்பு அது சாமி. சார் ஜனவரி 30 ரிலீஸ் சார். ஜனவரி 30 வெளியீடு. அதுக்காக நான் காசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பொங்கல் தான் வந்து பார்க்கறதுக்கு நிற்பான். ஜனவரி 30 பார்க்க வேண்டியது தான். ஓகே சார். பேர் தினேஷ் இரட்டை வேடம் சார். ஆமாம், அது எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. ஆமாம், அது சொல்லிட்டாங்க. பிஆர்ஓ சொல்லிட்டாங்க. திருப்பி திருப்பி சொன்னா அவங்க திருப்பி அடிக்க வந்துடுவாங்க. சொல்லிடுறேன் சார். ஜனவரி 30 படம் தயாராக இருக்கு, ரிலீஸ் ஆகுது. அனைவரும் எல்லாரும் வந்து பார்க்கணும் சார். எதனா கொஸ்டின் தான் கேளுங்க சார். அதான் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டேன். நான் வந்து நடிக்க தான் செய்கிறேன். அனிமல் வெல்ஃபேரை பாருங்க, அது ஒரு பெரிய கதை. அது இங்கே தான் இருந்துச்சு. நம்ம திடீர்னு நைட்டு ஹரியானா கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதை கேட்க ஒரு நாய் இல்லை. இல்ல அனிமல் கூட கஷ்டமா தான் இருந்து வாங்குறதுக்கு. அப்புறம் படம் பார்த்துட்டு கொடுத்தாங்க. ஜல்லிக்கட்டு சம்பந்தமான கதை இல்லைப்பா. ஓகே, சென்னை தான், மெட்ராஸ் தான். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தாய் வீடு மெட்ராஸ் தான். நைட்டு யார்கிட்டையும் சொல்ல ஆஃபீஸ் சுற்றி கொண்டு அங்கே வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எனக்கு அவங்க சென்சார்லாம் பண்ண முடியாது. இப்போ சென்சார் போர்டுங்கிறது இருக்குது, எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம். வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படம் நான் எடுத்து 94 95 3 தடவை கொண்டு போயிருக்கேன் பெட்டி. இங்கே அவர் பேர் என்னப்பா, ஞான ராஜசேகர் கொடுக்க மாட்டேன்ட்டு. இத்தனைக்கும் என்னடா இது, அவர் கூட பெரிய சண்டை. என்னமோ இன்னைக்கு தான் இல்லை, ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே வைப்பாங்க. அப்புறம் என்ன பிஏபி சும்மா ஆனா ஒன்றா படித்து 5ஆம் கிளப்பலாமா போடுவாங்க. ஐஏஎஸ் தான் அவங்க. மாட்டேன்ட்டாரு. நான் 3 தடவை ஒரு வருஷம் அலைஞ்சேன். வாழ்க ஜனநாயகன்னு படம். பொட்டி அப்போலாம் வந்து டிஜிட்டல் கிடையாது, பெரிய பொட்டி, 7 பொட்டி 6 பொட்டி ஆக்கி அந்த ரீலை தூக்கிட்டு ஏர் இண்டியா, அப்போலாம் ஏர் இண்டியா ஒன்று தான், டிக்கெட் போட்டு கொண்டு போனேன். அப்புறம் 2 தடவை டிக்கெட் வேணான்ட்டாங்க. யூஸ்வல் பேசஞ்சர்னு ஒன்று அவங்க விட்டுருவாங்க. இப்போ தான் ஏகப்பட்ட ரேட்டு. அங்கே சென்சார் அப்படி போய் 3ஆவது தடவை அங்கே போய் சாரா, இவங்க சென்சார் ஆஃபீஸர் சாரான்னு ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்க. இனோமி உங்கள் கவர்னரோட சிஸ்டர்னா பாத்திமா பிவி, ரிவைசிங் கமிட்டியில் ஃபைனலுக்கு போயிட்டேன் நான். அதெல்லாம் தேவையில்லை, நீ என்ன சொல்லுவாங்க, பாம்பே போக சொன்னால் அங்கெல்லாம் போகல, பொட்டியை தூக்கிட்டு அங்கே போயிட்டேன். நான் அவங்க கவர்னர் பாத்திமா பிவியோட சிஸ்டர் தான். பார்த்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. சில நேரத்தில் போராடணும். சென்சார் போர்டுன்னா அப்படி தான். 50 லட்சம் வாங்கினதை விசாலெல்லாம் குற்றம் சொல்லியிருந்தாரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி. 2 கோடி 1 கோடி இப்படிலாம் பாம்பேலாம் கம்ப்ளைண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீதிபதிகளே அப்படி இருக்கையில் அப்புறம் சென்சார் போர்டில் என்ன இருக்காமல் இல்லாமல் இருப்பாங்க. இது எல்லாம் நடக்கிறது தான். இது எல்லாம் அரசியலில் சகஜம் அப்பா அப்படின்ற மாதிரி எல்லா துறையிலும் இருக்கு. சொல்லுங்க சார். ஆமாம் சார். ஆனால் இப்போ வந்து அது பயன்படுத்தி வாத்தியார் படம் வருது, வாத்தியார் வருது, டிடிடி வருது. ஆமாம் சார். நீங்கள் இந்த படத்தை கருப்பு பல்சரை கொண்டு வந்துருக்கலாம், ஏன் நீங்கள் அதை முயற்சி பண்ணலையா? இல்லை சார், அது நான் பெரிய நிறுவனம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க அட்வைஸ் எனக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணி. ஆமாம் சார், பெரிய லாக் பண்ணிருக்காங்க, வித்துட்டாங்கப்பா. அவரை பத்தி விற்கலையா? பெரிய நிறுவனம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க டேட் வந்து இந்த டேட் லாக் பண்ணிருக்காங்க. அதை அவங்க பார்த்துக்குவாங்கப்பா, எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவான். நடிகர் வந்து அட்டகதி தினேஷ் வரலங்கிறது காரணம் சொன்னீங்க. ஆமாம், அது வந்து இந்த அவர் நடிச்சு கதாநாயகன் நடிச்ச இந்த படத்துக்கு பொங்கல் விழா கொண்டாடுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். அவர் ஏன் வரல? இல்லை உண்மையாக சொன்னாரா இல்லை நீங்கள் அதுக்கு அவருக்காக நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை பேசினாரு. அவர் பேசினாரு, ஷூட்டில் பிஸியாக இருக்காரு. அவர் வேட்டுவம்னு ஒரு படம் கொஞ்சம் பெரிய, அதாவது அந்த படத்தில் கொஞ்சம் கெட்டப்பில் இருக்காரு. வேற ஒரு அவர் சொன்னது என்னன்னா, உங்ககிட்ட தெளிவாக சொல்ல அவங்ககிட்ட நான் சாரி கேட்டது சொல்லுங்க, கண்டிப்பாக நான் வந்து ப்ரெஸ் மீட் ஆடியோ லேக் எல்லாத்தையும் கலந்துக்கிறேன், அவங்களுக்கு தப்பாக நினைக்க வேணாம்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் படம் சடனாக பிளான் பண்ணுது. ஏன்னா எனக்கு இந்த பெரிய நிறுவனம் ரிலீஸ் தேதி கொடுத்துட்டாங்க 30 நீங்கள் வந்து அவனை பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாருப்பா. அவரை ஏப்பா போட்டு என்ன வேணா கேளுங்கப்பா, நான் பதில் சொல்லிக்கிறேன். இவரு குழந்தைப்பா. பார்த்தேன் படம் அசத்தல். இல்லை அந்த இடத்துக்குள்ளேயே போகல நான். படம் வந்து அந்த நோக்கமும் சரி, இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், திராவிட கழகங்களின் அன்னாலைய போராட்டம், அந்த அப்படியே நெருப்புக்கு பலி கொடுத்தாங்க. 100-200 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க.
இப்போ வந்து அதை காங்கிரஸ் அது இதுன்னு சண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது காலம் வரலாறு. சுதந்திரம் வந்து வாங்கையில் எல்லாம் ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது, தேசிய காங்கிரஸ் தான் இருந்தது. அப்புறம் பிரிஞ்சு போனவுடனே அந்த இந்திய திணிக்கையில் தான் கிளர்ந்து எழுதுனாங்க. அந்த இதில் அவ்வளவு காட்டப்படாட்டியும் ஒரு 10 விழுக்காடு தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கே சென்சார் ஏகப்பட்ட கெடுபிடி பண்ணியிருக்கு. ஆனால் முழுமையாக 5-6 தடவை நான் அழுதேன் அந்த படத்தில். அந்த நேற்று நான் பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு சினிமா, அந்த பல பேர் வெளியே வரையில் எப்படி இருந்துச்சு அந்த கேள்விக்கெல்லாம் உட்படுத்தக்கூடாது. அது ஒரு சரித்திரம், அது ஒரு பேட்ரியாட்டிக் ஃபில்ம். ஹேட்ஸ் ஆஃப் டு எந்திரிச்சின்னு வணக்கம் சொல்லணும். சுதா கோங்கரா ரொம்ப அசத்தலாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். இது வேறு இதாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. நல்ல வேலை அதர்வா அசத்தலாக பண்ணியிருக்க அந்த பையன். அப்படியே அந்த காலகட்ட இளைஞனை காட்டுது. சிவகார்த்திகேயனுக்கு தீனி பத்தலை சொல்லப்போனால். அந்த போராட்டங்களில் ஒரு 5% தான் சிவகார்த்திகேயன் பங்காக இருக்குது. ஆனால் அவர் பங்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா அண்ணாவா அதான் மோகன் ரவி, ஜெயம் ரவி. அது புனையப்பட்ட கதாபாத்திரமாக தான் அங்கே காணறேன். நான் சரித்திரம் படித்தனால அந்த காலத்தில் ஏன்னா ஏகப்பட்ட ஆளுகளை வச்சு சுட்டு கொன்று பயங்கரமான வில்லத்தனம் நடந்து அவ்வளோ உயிர் பலியை தாண்டி இந்த தமிழ்நாடு மொழிப்போர் தியாகிகள்னு நூற்றுக்கணக்காக இறந்துருக்காங்க. அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த நிறுவனத்துக்கும் இந்த சுதா கோங்கராவுக்கும் வணக்கங்கள். அது கொண்டாடப்பட வேண்டிய சரித்திரத்தில் இதை காமிச்சிருக்காங்கங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அந்த வகையில் அது கொண்டாடப்பட வேண்டிய படம். எங்க அது வேறங்க, காலகட்டம் மாறுது இல்லைங்க. அதுலேயே படத்தில் ஹிந்தி, அதாவது இந்தியனுக்கோ இந்தி தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே எதிரிகள் கிடையாது. அப்போ பேசப்பட்ட வசனங்கள்லாம் பல அறிஞர் அண்ணா இது வேஷம் பார்க்க முடியாது. சரியான கேள்வி கேட்டீங்க. இந்தி 1000 தான் இருந்தாலும் என் தமிழ் தாய் அன்னை தமிழெண்ணெய் என் தாய் வந்து தமிழெண்ணெய். இந்தி எனக்கு சித்தியான்னு கேட்டாங்க. சித்தியா இல்லை வேறு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதனால் இப்போது என்றைக்குமே அதுதான். ஜவஹர்லால் இறந்ததுக்கப்புறம் 64 மிகப்பெரிய மறுபடியும் அந்த ஜவஹர்லால் இறந்துட்டாருன்னு போட்டு மறுபடியும் அது கிளப்பி விட்டாங்க ஆள்றவங்க. அதில் தான் அதிகமான உயிர் பலியானது. அது தொடரணும். இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே. இப்போ காலையில் என்ன சொல்லியிருக்காரு நேற்று, மகாராஷ்டிராவில் சிஎம்ஏ வந்தால் தொடப்பக்கட்டையில் அடிப்பேன் அப்படின்னார். பார்த்தீங்களா, ஹெட்டிங்கில் போட்டிங்கள்ல. இத்தனைக்கும் மகாராஷ்டிரா ஹிந்தி 99 விழுக்காடு பேசப்படுற இடம். பட் அவன் மராத்வாடா மராட்டி आमच्या भाषा मुंबई मराठी है, हिंदी नहीं मनात. அதே மாதிரி பஞ்சாபி. இது பல குடிகளின் யூனியன் சங்கமம் தான் இந்தியா. பையன்களுக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை. நான் 6-7 வருஷம் மகாராஷ்டிராவில் இருந்தனால, டெல்லியில் இருந்தனால நான் போய் சின்ன பையனாகவே போய் அங்கங்கே ஆக்டிங் கோர்ஸ் அது இது பண்ணி வியாபாரம் பண்ணனால கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த மொழிக்கு எதிரானது இல்லைப்பா. இப்போ வந்து இந்த அலையன்ஸில் இருக்காங்க. இது அரசியல். நீ ஒன்றே அந்த இவர் மாதிரி பேசக்கூடாது. ஒரு 3 எழுத்து தலைவர் ஒருத்தர் ஒன்று 2 வரியில் இன்பிட்வீனில் படிச்சுட்டு அதெல்லாம் வேணாம். தமிழ்நாடுன்னு வந்தால் தாய் மொழி தமிழ் தான். நிறைய அதில் அரசியல் இப்போ பூந்துருச்சு. இந்தி தெரியாதவர்கள்லாம் பதவியில் இருக்காங்க. இது அரசியல் ரீதியாக தீர்வு காணப்படும். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாது தமிழ் திரையுலகமே வந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் விஜய் வந்து எந்த ஒரு அறிக்கையும் இது வரைக்கும் விடல. அது என்கிட்ட கேட்குறியப்பா, என்கிட்ட போய் கேட்குறீங்களே. விஜய் சண்டை முட்டி விடுற இதெல்லாம் வேணாம். அவருக்கு சில கடமைகள் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது. அதான் சொல்லிட்டேன்ல, அது ஒரே கல்லில் 5 மாங்காய் இருக்குது அதில். அதனால் அது திடீர்னு அது ஒரு அதிர்ச்சி தான். ரசிகனா மக்கள் வந்து என்னடா வரலையே அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது ஒரு சினிமா திரைப்படம், கடந்து போக வேண்டியதுதான். அடுத்து வரும் வெல்லும். இன்னைக்கு வந்து 41 பேர் இறந்ததுக்கு வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டாங்க. சாரி, இது இனிய பொங்கல் விழா. சிறந்த நன்றி, வணக்கம். இவரை பாரு, இப்போ விடிய பார்க்காம பேசுவேனா? ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தீங்க, அதுவும் பார்த்தேன் நான். எப்பவுமே வந்து திமுக அகேன்ஸ்டாக பேசுவீங்க, ஆனால் வந்து அந்த அறிக்கையில் வந்து டோட்டலாகவே வந்து பரசக்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இல்லை மாதிரி பேசியிருக்கீங்க, அதை பற்றி
சீதகிராம சித்தப்பான கதையாக வந்து இன்னொரு வரைக்கும் என்ன பேசுனேன் தம்பி? அதை பத்தி பேசுறீங்க. திமுகன்னு இல்லைப்பா, அப்போ இருந்த எதிர்க்கட்சின்னு வந்து திராவிட முன்னேற்ற கழகம்தான், திராவிடர் கழகம்தான். அப்போ வந்து எத்தனை உயிர் பலிகள், எவ்வளவு சேதாரங்கள், எவ்வளவு அந்த வரலாறு இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. அந்த இளைஞர்களில் நீ ஒருத்தனா இருக்க. தமிழ் குடிகள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. தாளமுத்து நடராஜனாக இருக்கட்டும், இங்கே பொள்ளாச்சியில் அதெல்லாம் பேர் ஒருத்தரா 2 பேரா தான் உடம்புல நெருப்பை வச்சு கொளுத்திக்கிட்டு இந்தி ஒழிகன்னு கிளம்பி ஏன்டா திணிக்கப்பட்டது. எல்லா இதுலேயுமே இந்தியில் கொண்டாந்து இங்கே போனது படித்தா தான் வேலைன்னா திருப்பிக்கிட்டு அடிக்க மாட்டோம், என்றைக்குமே எதிர்ப்போம். அதில் கட்சியெல்லாம் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் டீ குடிச்சு இந்திக்கு இருந்தாங்க. அவங்களோட வாரிசோ அவங்க சொந்தக்காரங்களோ யாரோ எம்எல்ஏவோ எம்பியோ தெரியாது. நான் ஆட்சியில் இல்லை, பெரியார் பேரனா என்ன உட்கார வச்சாங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சுருவேன், தேடி கண்டுபிடிச்சி உட்கார வச்சுருவேன், கொண்டாடுவேன். அது அவர்கள் தான் நாட்டை ஆளணும். சொல்ல போனால் நன்றி, வணக்கம். ஆடுங்கடா வெற்றி கட்டி, ஆடுங்கடா என்ன சுத்தி, ஐயனாரு வெற்றி கட்டி.